ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரடியான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம். அதாச்சு நாளைக்கான எபிசோட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக ஆப்லையாச்சும் போயிட்டு ஜிபேஎல் ஆப்பில் வந்து பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இன்னொன்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த எபிசோட் வந்து ப்ரோமோவே வந்து சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போது நம்மளோட கார்த்தியே வந்து ரேவதி என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரேவதி தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அது யார் நம்மளோட புருஷனாக இருப்பான்னு சொல்லிட்டு அலன்னு சொல்லிட்டு அலைஞ்சி தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ஃபைனலாக வந்து எபிசோட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை போய் பார்த்து இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் நம்மளோட ரேவதிக்கு கார்த்தி தான் தன்னோட புருஷன், மாமா தான் புருஷன், கார்த்தி மாமா தான் நம்மளுக்கு தாலி கட்டினவர் அப்படின்றது தெரியவே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு போகும்போது நம்மளோட கார்த்தி வந்து ஒரு நிமிஷம் ரேவதி, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நானே வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்க மாமா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒருத்தர் வந்து பூஜைக்கு நவதானியம் வந்து கேட்டனேப்பா, அரிசியும் நவதானியமோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்தாங்க கார் கீ இருக்குது, கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் திறந்து எடுத்துக்கோங்க, அதில் தான் இருக்குன்னு சொல்லும்போது, எப்பா எனக்கு கார் கீலாம் ஓப்பன் பண்ணி எடுக்க தெரியாதுப்பா, காரில் எனக்கு திறக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரேவதி என்ன பண்ணுறாங்க, கொடுங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கார்த்தியோட காரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து கிடச்சிருது. அதாவது நம்மளோட ரேவதியும் கார்த்தியும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் ஆன ஃபோட்டோ வந்து ரேவதி வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி ஷாக் ஆகி கண் கலங்கி நிற்கிறாங்க. எதுவுமே வந்து வாய் வார்த்தையாக வந்து பேச முடியாது. இப்போது நம்மளோட ரேவதி வந்து அதை வந்து கேட்கறதுக்கு வந்து போகிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து கூப்பிட்றாரு. சொல்லு ரேவதி ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ரேவதி என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோ வந்து ஒழிச்சு வச்சுட்டு தெரியாத மாதிரி வந்து இருக்காங்க. இப்போ நம்மளோட கார்த்தி வந்து என்ன ரேவதி ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு சொன்னேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து கார்த்தி யோசிக்கிறாரு, என்ன ரேவதி வந்து நடவடிக்கை சரியில்லை. அந்த டைமில் நம்மளோட கார்த்திக் வந்து டவுட் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்போ வந்து நெல்லு ரேவதி அப்படின்னு சொல்லும்போது, சொல்லு ரேவதி உன் மனசில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, அது என்னன்றது சொல்லிட்டு போ, உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து ரேவதி வந்து யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த உண்மையை எப்படி சொல்கிறது, மாமா மேலே தப்பா இல்லை நம்ம மேலே தப்பா இல்லை வீட்டில் இருக்கவங்க பண்ண கொடுமையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து ரேவதியை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதி கிட்ட வந்து கேட்குறாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம கார்த்தி. என்னன்னா என்ன ரேவதி எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரேவதி ஷாக் ஆகி கண் கலங்கி பார்க்குறாங்க. ரேவதி கேட்குறாங்க, ஏமாமா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது ரேவதி, முதல்ல என் மேலே தப்பு கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. உங்கள் சித்தி சந்திரகலா வந்து இந்த மாதிரி பழைய ஞாபகத்தை வந்து திருப்பி சொன்னால், நாங்கள் வந்து ஞாபகப்படுத்தினா உனக்கு உயிருக்கு எதனா ஆகிடும் அப்படின்னு இந்த பொய்யை சொன்னதுனால தான் நான் மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாரு. அப்போது நம்மளோட ரேவதிக்கு வந்து இந்த கஷ்டத்தில் வந்து நீங்கள் ஏன் சொல்லியிருக்கலாமே, என்னதான் இருந்தாலும் எங்கள் சித்தி இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, முதல்ல போய் நான் அவங்கக்கிட்ட தான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கார்த்தி வந்து இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், அதாச்சும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், அது வரைக்கும் வந்து நம்ம எதையுமே வந்து சொல்லிக்க வேண்டாம், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு. ரேவதியும் சரி கோயிலுக்காக நடக்கிற விஷயம், அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எதுவும் வந்து பேசிக்க வேண்டாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நடக்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ரேவதிக்கு விஷயம் தெரிஞ்சதுனால ரேவதி மட்டும் வெளியே காமிச்சிக்காம மட்டும் இருந்துரு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம சந்திரகலா கும்பாபிஷேகம் பிரச்சனையை எப்படி இழுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை வேறு எந்த சீரியலுக்கான ரிவ்யூ தேவைப்பட்டால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சீரியலுக்கான ரிவ்யூவும் நான் செக் பண்ணி போடுறது ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.